ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோ டெகன் சேனல் வீடியோ. இங்கே எதை பற்றி பார்க்க போனால் அண்ணன் திருமாவுக்கு வந்து இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா வந்து டிவிக்கும் டிஎம்கேவும் உங்களுக்குள்ள மோதிக்கோங்க, ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் வந்து பாஜகவை எதிர்த்து நில்லுங்க, பாஜக ஒரு காலடி தமிழ்நாட்டில் படக்கூடாதுன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு. நான் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நான் எந்த கட்சியில் கூட்டணியாக இருந்தாலும் சரி, நான் பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள காலடி பதிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டையும் முன்ன வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாத எனக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே, நான் எது கோயிலுக்கு போறேன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. என்ன நானா கோயிலுக்கு போல, என் சித்தப்பன் கூப்பிடுறான், என் மாமா கூப்பிடுறான், என்னோட அண்ணன் கூப்பிடுறான், என் தம்பி கூப்பிடுறான், நீ கூப்பிட மாட்டேன். அதாவது விமர்சனம் பண்றவங்க சொல்றாரு, உனக்கு வந்து என் அரசியலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு நாலேஜ் இல்ல, உனக்கு அறிவு இல்ல, அதனால உனக்கு புரியல, என் அரசியல் வந்து வேறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா உன் நம்பிக்கை நான் உதாசனப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஸ்டேட்மெண்ட், நம்ம வந்து ஏற்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லியிருக்கானா வந்து குறிப்பா என்ன சொல்லியிருக்கானா வந்து எனக்கு வந்து சாமி மேல நம்பிக்கை இல்லை, ஆனா உன் நம்பிக்கை நான் உதாசனப்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம நம்மளோட மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்கானா வந்து கரூர் வழக்கு பத்தி தான் பேசியிருக்காரு. எங்களுக்கே 8:10 தான் தெரியும், எங்களுக்கு லேட்டா தான் தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி தெரியும், சம்பவம் நடந்தா 5 நிமிஷம் கழிச்சு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்தாரு. அது மட்டும் இல்ல, லைவ் கேமராலாம் வந்துச்சாங்க. அப்போ முன்னாடியே அவருக்கு தெரியுமா, வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரான்ட்டு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன முன்னேற்கிறாங்களா வந்து உங்களுக்கு தெரிஞ்சா நடந்துச்சா, நீங்களும் நடக்க வச்சிங்களா, அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது அப்போ நடக்க போகுதுன்னு, அதுதான் முன் ஏற்பாடா வந்திருக்கீங்களான்ட்டு நம்மளுக்கு ஒரு யோசனை வருது. ஆனால் இவர் சொல்றதை கேட்டா அதை விடுங்க. அது மட்டும் இல்லை, விஜய் வந்து கரூர்ல அந்த ஸ்பீச் கொடுத்தாருல, அந்த ஸ்பீச்சை சின்ன குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து போட்டி காட்டியிருக்காங்க. இப்போ இதை பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா பேசியிருக்காங்க. எந்த ஸ்கூல்னா பார்த்தா வந்து கரூர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து போட்டு காட்டியிருக்காங்க. அந்த ஸ்கூல்ல போட்டு காட்டினது அமைச்சர் பண்ண எந்த வேலையும் இல்லை, அங்க இருக்க கொஞ்சம் கோளாறுகள் செஞ்ச வேலை. இதை பார்த்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டார் போல, ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு இந்த மாதிரி சம்பவம் இன்னும் நடக்கக்கூடாது, அதனால அந்த ஸ்கூல்ல தலைமை ஆசிரியர், உங்க பேர் மல்லிகா ஏதோ சொன்னாங்க, மல்லிகா உங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. உண்மையில ஒன்று தாவக நம்ம பெருமையா பேசணும். என்னன்னா வந்து அதிகம் சொல்ல மாட்டாங்க. ஒரு தப்பு நடந்துச்சுன்னா டிசிஷன்ஸ் ரொம்ப சீக்கிரமா எடுக்கிறாங்க. ஒரு நல்ல பாயிண்ட் அந்த கவர்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுது. இதை பத்தி பாஜகவோட மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் அங்க பேசணும் அறிவியல் சார்ந்த விஷயம்லாம் கரூர்ல பேசல, அதை நீங்க குழந்தைங்கிட்ட இருந்து படம் போட்டு காட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸை கட் அடிச்சுட்டு அதை பார்க்கணுமா. அவர் வந்து இந்த விஷயம் நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க. அவர் வந்து அவரால் இறந்து போன 41 பேருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. அது வந்து ஒரு பர்சனலான ஃபங்க்ஷன் அப்படின்னு ட்ரிகர் பண்ணியிருக்காரு சிஎம் அவர்கள். நல்லா தெரியுது, நான் ட்ரிகர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் மக்களே, எனக்கு ஒரு கேள்வி வருது. தாவிகா கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாஜக எதிர்த்தாங்க, ஆனால் இப்போ பாஜக பற்றி அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக டிஎம்கிட்ட தான் விமர்சனம் பண்ணுறாங்க. எதுக்காக இருக்கும் மறக்க கவனம் பண்ணுங்க. வன்னியரசு அவர்கிட்ட போய் பிரஸ்காரம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல வந்து பாலியல் தொந்தரவு நடக்குது, தலைமை ஆசிரியரோட நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்துல முரண்பாடுங்க இருக்கு. ஒரு எல்லா தலைமை ஆசிரியரும் நம்மளை வந்து குறை சொல்ல முடியாது. ஏகப்பட்ட தலைமை ஆசிரியர்கள் தன் சொந்த புள்ள மாதிரி பார்க்குற தலைமை ஆசிரியர்ஸும் இருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க, நம்மளால கண் கூட பார்க்க முடியுது. இருந்தாலும் 1-2 பேரால எல்லாரோட பேரும் கெடுதுன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி இவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அது இவர் என்ன சொல்லியிருக்காங்க வந்து தலைமை ஆசிரியர் என்றது சொந்த புள்ள மாதிரி தான் பார்க்கணும், ஆனால் சில முரண்பாடுகள் தப்பு நடக்குது, அதை நிச்சயமாக நாங்கள் சரி பண்ணுவோம், அதுக்கான வழிகளை இந்த கவர்மெண்ட் நிச்சயமாக பார்க்கணுன்ட்டு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. பார்ப்போம் கூடிய சீக்கிரம் என்ன வரப்போகுது. ஏன்னா ஒன்று வன்னியரசு மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை வருது. என்ன விஷயம்னு பார்த்தா வந்து அவர் சரி நல்ல காரியங்கள், ஏன்னா அப்பயே விசிகாவில் முழுங்கினாங்க, ஆட்சியில் இருப்பாங்க அதிகாரத்தில் இருப்பாங்கன்னா அப்படி கிடைக்கல அவங்களுக்கு. இப்போ கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா வன்னியரசுகளை நம்ம பார்க்குறோம், அவர் என்னென்ன செய்கிறாருன்ட்டு. நல்ல விஷயம், வர வைக்க வேண்டிய விஷயம் தான். அதுக்கப்புறம் விஜய் வந்து அந்த கரூர் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுத்தாருல, அந்த குடும்பத்தார்கள் கொடுத்தாங்களே, அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன விஷயம்னா வந்து அவரும் ஃபீல் பண்ணார், அவரும் மனம் உடஞ்சி அழுந்தார், அந்த குடும்பத்தாரும் அழுதாங்க. அது மாதிரி சோகமாக இருந்துச்சு. இருந்தாலும் இனிமேல் உங்கள் வாழ்க்கை நல்லாக நம்ம வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முடிப்போம். இது மாதிரி மோர் தென் இன்ஃபர்மேஷனுக்கு நடக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து சேர்த்துருக்கிற என்ன மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.